ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, அமேசான்லேயும் சரி, எக்கச்சக்க ஆஃபர்ஸை போட்டு குவிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போடுவேனான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போட போகிறதில்ல. அதுலேயும் பெஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னு சொல்லிடுறேன். உங்களால் வந்து ஒரு ஃபோனை யூஸ் பண்ண முடியும், ஒரு லேப்டாப் யூஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு கேஜெட் யூஸ் பண்ண முடியும்னா தயவுசெய்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் பக்கம் போயிடாதீங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை வாங்க வச்சுருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ்பரிதாபங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து போட்டிருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போட போகிறேன்னு சொல்லிட்டு டேட் வைஸ் போட்டிருப்பாங்க. இதில் லாக் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பான். நீங்கள் பொருளுக்கு ஏற்ற மாதிரி லாக் பண்ணிக்கலாம். 500 99 ரூபா, 1000 900 ரூபா இந்த மாதிரி லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது லாக் பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட் ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் பையன். எதனால் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெலிவரி ஆகுமா ஆகாதான்றது தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். வேறு வழி இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அந்த ஆர்டர் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்ட் வரலன்னா அந்த 900 ரிட்டன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. பிகாஸ் நீங்கள் லாக் பண்ணுற ப்ரைஸ் வந்து அந்த மாடல் வந்து அதே ப்ரைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அது ரீஃபண்டபிள்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் முக்கியமான ப்ராடக்ட் ஒன்றும் நம்ம ஒன்றும் வாங்க போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணாமல் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த ஃபோன் வேணும், இல்லை அந்த கேஜெட் வேணும், இல்லை அந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா மட்டும் அதை பண்ணுங்கள். அதர்வைஸ் வேணாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டோட லிஸ்ட்டு பார்த்துருவோம். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு வந்து போட்டிருப்பான். நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா கண்ட மேனிக்கு வந்து பக்கமாக போடுற மாதிரி போட்டிருப்பான். இதில் மொத்தமாக பொறுக்கி எடுத்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல மொபைல், ஒரு 3 மொபைல் அப்படின்னு எதனா சொல்லணும் அப்படின்னா G84 கரெக்டாக 15,000 ரூபா வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறான். கர்வ் டிஸ்பிளே இருக்கும், ஃபோன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்லாவே இருக்கும். ஒரு 15லிருந்து 20 இல்லைனா 10லிருந்து 20 மொத்தமாக அப்படின்னா G84 ஒன்று சொல்லலாம். நத்திங்கில் CMF ஃபோன் ஒன்று சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நத்திங் ஃபோன் 2A அதுவும் சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் வரும்பொழுது அது கொஞ்சம் ஒர்த்தபுளாக தோணும். 20லிருந்து 30 அப்படின்னா போக்கோவோட F6 ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். பிகாஸ் போக்கோட F6 வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 22,000 ரூபா போட்டிருக்காங்க. 22,000 ரூபாய்க்கு அது ஒர்த்து தான். 8S Gen 3யோட வரும். ஓரளவுக்கு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். பட் போக்கோ அப்படின்னு யோசிக்கும் போது மட்டும்தான் அந்த மதர் போர்டு இஷ்யூ ஞாபகம் வருது. மறந்து கூட அந்த X6 Pro வாங்கிடாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து பயங்கரமாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அது வேணாம். F6ல் பெருசாக ஒன்றும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலை. பிகாஸ் X6 Pro வந்து உங்களுக்கு டிமென்சிட்டியில் வந்துடும். இது வந்து ஸ்னாப்ட்ராகனில் வரதுனால அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தவிர்க்கப்படுது. ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை வச்சுக்கலாம். ரெண்டாவது மோட்டோவில் வந்து எதனா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா H50 Pro அதை சூஸ் பண்ணலாம். H50 Fusion சூஸ் பண்ணலாம். நத்திங் ஃபோன் 2 இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு ஆஃபர் போடல, பட் வந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிக்சல் 7a வரும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வர ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன். உங்களுக்கு க்ளீன் ஆண்ட்ராய்டு வேணும்னா பிக்சல் போயிடலாம், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா போக்கோ போயிடலாம், எனக்கு வந்து ஃபோன் செம்ம லுக்காக இருக்கணும் அப்படின்னா மோட்டோ போயிடலாம். இந்த 3 ஆப்ஷன் தான். சரி, என் பட்ஜெட் வந்து 30லிருந்து 50 அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து ஏகப்பட்ட பேர் சண்டை போடுறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃப்ளிப்கார்ட்லேயே உருப்படியாக ஒரு ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னா பிக்சல் அண்ட் சாம்சங். பிக்சலில் வந்து 8 சீரிஸ் 75,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன ஃபோனு இன்னைக்கு 32,000 ரூபாய்க்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட விற்கிறான். பட் ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பெரிய அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 10 சூப்பர் காயினுக்கு 2,000 ரூபா கொடுத்துட்றான், 2,000 லெஸ் பண்ணிடுறான். கார்டு ஆஃபர் ஒரு 1,500 ரூபா. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடாமல் ஆனால் கூட 32,500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்க்ளைமருமே அவன் போடலை, அப்படியே நெட்டாக 37,000 ரூபாய்க்கு போட்டிருக்கான். 37,000 ரூபாய்க்கு S23 வந்து நல்ல ஃபோன் தான். உங்களுக்கு பிக்சலாக சாம்சங்கான்னு கேட்டிங்கன்னா க்ளீன் ஆண்ட்ராய்டு வேணும், எனக்கு வந்து 7 இயர்ஸ் அப்டேட் வேணும், நான் கேமர் கிடையாது, கேமரா வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ஸ்மூத்தாக இருக்கணும். அதே மாதிரி அப்படி யோசிச்சிங்கன்னா பிக்சல் போயிடலாம். கஸ்டமைசேஷன் தான் முக்கியம், எனக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னா சாம்சங் போயிடலாம். பேட்டரியில் கூட பிக்சல் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் S23 கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இதுதான் வந்து மேஜர் கம்பேரிசனாக நீங்கள் பார்க்கலாம் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் 7 Pro இருக்கும், அது 40,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நோண்டி நுங்கெடுத்தா
நமக்கு வந்து இந்த விவோ, ஓப்போ, இன்ஃபினிக்ஸ் இதெல்லாம் உள்ளே வருவாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் நான் யூஸ் பண்ணது இல்லைங்க. அதனால் என்னோடய கருத்தை நாங்கள் பதிவிட முடியாது. சம்டைம்ஸ் விவோவில் வந்து V40 என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கினான். அது நல்லா தான் இருக்குன்றான். பட் ஆனால் அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தான்றது தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. என் பட்ஜெட் 50,000 அப்படின்னா நீங்கள் அமேசானில் போய் பொருளை வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கரெக்டாக 50,000க்கு iPhone 15 வந்து எதிர்பார்க்கலாம். ஐஃபோன் வேணும் அப்படின்னா iPhone 15 வாங்கிக்கலாம். அந்த பட்ஜெட்டுக்கு மேலே போகிற எல்லாருமே வந்து அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஐஃபோன் இல்லை சாம்சங் தான் சூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரெண்டுத்தில் வந்து எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங்கில் வந்து S24 அல்ட்ரா வந்து ₹1,00,000 ஒரு ரூபா 2 ரூபா கம்மியாக இருந்தால் பெரிய விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஐஃபோனில் போனீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து 15 இருக்கும். இந்த 50,000 மேலே போனீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த செக்மெண்ட்டில் வந்துடும். S24 ப்ளஸ் வேணும்னா அது வந்து 66,000 வாங்கிக்கலாம். அதுவும் நல்ல ப்ரைஸ்க்கு லான்ச் ஆனது. கிட்டத்தட்ட ₹1,00,000 லான்ச் ஆன ஃபோனு இப்போ வந்து 65,000 விற்கிறாங்க. அதுவும் நீங்கள் வந்து ப்ரைஸ் லாக் பண்ணணும் வேணும்னா. வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து ஆஃபர் மாதிரிலாம் தெரில. இந்த GT6லாம் வந்து 36,000 வந்து விற்றுட்ருப்பாங்க. அதை வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து GT60 வாங்கிட்டு போயிடலாம் அமேசானில் விற்கிறது. அதனால தான் அதை நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணல. மற்றபடி வேறு எதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பெருசாக பார்க்கல. வாட்ச் 6 கிளாசிக் வந்து 15,000 17,000 வந்து எதிர்பார்க்கலாம் LTE வெர்ஷன். ஆனால் நமக்கு வாட்ச் 4 வந்து நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் குறைலாம் ஒன்றும் இல்லை. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து வாட்ச் 4 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிளாசிக் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் வந்து ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு அதில் எந்த பஞ்சாயத்துமே வரல. இன்றைக்கி வரைக்குமே எனக்கு பேட்டரி டிகிரேட் கூட ஆகலை. 1.5 நாள் சாலிடாக வருது நீங்கள் டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணாலுமே. அதனால் நீங்கள் வாட்ச் 4 வந்து இன்றைக்கி அமேசானில் 8,500 விற்றுட்ருக்காங்க LTE வெர்ஷனு. நீங்கள் தாராளமாக அதே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ச் 6 தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை. பட் ஃபியூச்சரிஸ்டிக்காக வாங்கணும், என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வாங்கலாம். மற்றபடி இந்த லேப்டாப், டிவி இதெல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் நம்மளை வாங்க வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டு ஒரு சில ஆஃபர்லாம் போடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிவிலாம் எல்லார் வீட்லேயுமே வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. மினிமம் 10,000 to 15,000க்குள்ளே இன்றைக்கி வந்து நல்ல டிவியே கிடைக்கிது. 25,000 மேலே போனால் QLEDலாம் கிடைக்கிது இன்றைக்கி. அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. A to Dல எல்இடினா QLEDன்னு சொல்லிட்டு பிரித்து மேய்ஞ்சி ஒரு வீடியோவே போட்டிருப்பாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பெரிய ஆஃபர்லாம் இல்லைங்க. ஹெட்ஃபோன்லேயும் அவன் பெருசாக ஒன்றும் போடல. அமேசான் பக்கம் போனோன்னா இவன் பரவாயில்ல, இவனா ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்கான். அவன் வந்து சுத்தம். அவனில் வந்து டாப் மோஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா iPhone 13 வந்து 38,000 சேல் பண்ண போகிறான் அப்படின்றான். பட் எவ்வளோ யூனிட்லாம் சொல்லலை. அதே மாதிரி OnePlus லாவலார் இன்றைக்குமே அந்த கிக் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டுருக்கு. அதில் வந்து 26,700 அந்த ரேஞ்சில் வந்து கார்டு ஆஃபரோட விற்றுட்ருக்காங்க. நார்மலாக 29,000 28,000 29,000 ரேஞ்சில் வந்து விற்றுட்டு இருந்தது. கார்டு ஆஃபர் போட்டு அந்த ரேட்டு விற்றுட்ருக்காங்க. பெஸ்ட் டீல் அப்படின்னு நீங்கள் அமேசானில் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் ஐக்கூவும் சரி, ஐக்கூவும் நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஆஃபர்ஸ் தான். 33,000 வந்து Neo 9 Pro கிடைக்கும் உங்களுக்கு. வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாமிலாம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஷாமிலாம் வந்து ஷாமி 14 விற்கிறாங்க. பட் ஆனால் 48,000 கார்டு ஆஃபரோடு வாங்குறதா இருந்தால் அந்த ஃபோன் 76,000 லான்ச் ஆச்சு. பட் நல்ல ப்ரைஸ்க்கு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து இப்போது 14 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே நல்லா இருக்குன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரே வேரியன்ட் தான் விற்கிறாங்க, 12/512 தான் விற்கிறாங்க. அதனால் வந்து அது நல்லாவே தான் இருக்குது. ஷாமியை பொறுத்தவரை ஒரே நல்ல விஷயம், நீங்கள் வாங்கிட்டு ப்ரைஸ் குறையும் அப்படின்னா குறையாது, அவன் அந்த லிஸ்ட்டை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஷாமியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அமேசானில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவனும் டிவி, லேப்டாப் எல்லாத்தையும் ஆஃபர் போடலாம். ஆனால் இவங்கிட்ட இருக்க மேஜரே வந்து OnePlus, ஷாமி, ஐகோ, அப்புறம் வந்து ஐஃபோனில் வந்து 13 இதை மட்டும்தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டேப் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு OnePlusல வந்து பழைய டேபு OnePlus டேப், அது என்ன சீரீஸ், அது பேட் சீரீஸ் வந்து 27,000 விற்க போகிறாங்க. பட் ஆனால் அது Dimensity 9000, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் போயிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லேட்டஸ்ட் டேபே வந்து உங்களுக்கு 40 to 50 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அது போகலாம். பட் என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா 64க்கும் 256க்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்கும். நமக்கு பேஸ் வேரியன்ட் 64 தான் கிடைக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால்
நீங்கள் இது ரெண்டும் விட்டுட்டு ஷாமி போகிறதா இருந்தால் கூட ஷாமியும் போகலாம். ஷாமி வந்து இன்னைக்கு தேதிக்கு 27,000 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஆனால் அது 870யோட வரும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். லேட்டஸ்ட்டு OnePlus Pad 2 அது வந்து 8 Gen 3யோட வர்றது. பட் ஆனால் அது அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது. நார்மலாக வந்து டேப்பில் வந்து இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி தேதிக்கு பார்க்குறோம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும். நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு டேப் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். என்னை பொறுத்தவரை டேப் வந்து ஒரு மல்டிமீடியா கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் வாங்குறாங்க நிறைய பேர். இந்த ஆப்பிள் வாங்குறவங்க, இந்த ஆர்கிடெக்ட்ஸ் இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் வந்து அதை ஃபுல்ஃபில்லாக யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வாங்கினா கூட அதை கேம் கூட யாரும் விளையாட மாட்டோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அமேசான் சொன்ன மாதிரி அமேசானில் வந்து ஐக்கூவில் வந்து பெருசாக எதுவும் ஆஃபர் போடல. S23 Ultra இது வந்து 70,000 ரூபாய்க்கு விற்க போகிறதா போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது என்ன கார்டு ஆஃபர்னு அப்படின்றத இவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலை. அதுலேயுமே சின்னதாக ஸ்டார் போட்டு தான் வச்சுருக்காங்க. OnePlus 12R இது 35,000 ரூபாய்க்கு ஆல்ரெடி விற்ற ஃபோன் தான். இது ஆஃபர் கிடையாது, இது நார்மலாக விற்ற ஃபோன் தான். வேறு என்ன அப்படின்னு கிளறி பார்த்தா கூட ஒன்றுமே கிடைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. Xiaomi 14 46,000 ரூபா. 14 Ultra அதே ரேட்டுக்கு தான் இருக்குது. அது ஒன்றும் ஆஃபர்லாம் ஒன்றும் போட்டு குறைக்கல. GT 60 26,000 ரூபா. வேறு எதுவுமே இல்லைங்க இதில். இன்றைக்கி ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு உள்ளே போனால் ஃபோனில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் ஃபோன் வாங்கவே தோண மாட்டேங்குது. ஒரு ஃபோன் வாங்கினா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து டிசைனும் மாற மாட்டேங்குது, உள்ளே இருக்க ஹார்ட்வேரும் மாற மாட்டேங்குது, எதுவுமே மாற மாட்டேங்குது. சும்மா லைட்டாக ஹார்ட்வேரை வந்து ட்வீக் பண்ணிட்டு நாங்கள் பழைய பர்ஃபார்மன்ஸோட நாங்கள் வந்து இப்போ 30% இருக்கோம், 20% இருக்கோம், 40% இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர நம்ம டே டு டேயில் அதை என்ஜாய் பண்ணுறோமான்னு கேட்டால் யாருமே கிடையாது. எத்தனை பேர் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கோம், அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட் என்னவோ அதுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் போட்ட ஆஃபர் கூட அமேசானில் பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பெரிய அளவுக்கு டீல் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் லேப்டாப் செக்மெண்ட் போனால் கூட பெருசாலாம் ஒன்றும் பார்க்க முடியாது. இதெல்லாம் ரெகுலராக வர ஆஃபரில் வர்றது தான். நீங்கள் ரெகுலராக நீங்கள் இந்த டீல் இல்லாமல் நார்மலாக பார்த்து வாங்கினாலே அந்த ஆஃபரில் தான் இருக்கும். இந்த ஆஃபரில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த கார்டு ஆஃபர் வந்து கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நீங்கள் அதில் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப லென்த்தாக போயிருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா பெருசாக டீல்ஸும் நான் பார்க்கல. எனக்கு அந்த டீல்ஸில் வந்து பெருசாக எதையுமே வந்து இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணலை. முக்கியமாக நான் சொல்கிறது திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்கிரேடுன்ற ஒன்றே டவுன்கிரேடாக மாறுது. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது, இன்னொரு அதை விட அப்கிரேடாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரில் வச்சு செய்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்குங்க. நிறைய லைன்ஸு, போர்டு இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து நிறைய பக் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்த 3-4 வருஷமாக தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பெருசாக அதை பார்க்கல. மொபைல் டெவலப் ஆக சிப்செட் டெவலப் ஆக ஒரு விஷயம் டெவலப் ஆகும்போது தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதனால் அப்கிரேட் பண்ணும்போது 1க்கு 2 முறை யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.